Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பாதாம் கத்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்வீட் ஸ்டாப் ஸ்டைலில் அப்படியே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை. இது நம்ம வீட்டில் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எவ்வளோ மிருதுவாக இருக்குது நீங்களே பார்த்தீங்கல்ல. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பாதாம் எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான பாதாமாக இருக்கணும். இதை நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் நைட் நார்மல் தண்ணியில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் சீக்கிரம் பண்ணணுன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை ஊற வைக்கணும். இப்படி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது நல்ல வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதை தோல் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் இதோட தோல் எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம மொச்சப்பயிரெலாம் தோல் எடுப்போம்ல, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா பாதாம்லேருந்து தோலை நீக்கிட்டு பாதாமை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா பாதாமையும் தோல் எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் காய வைக்கிறதுக்காக ஒரு டவல் விரிச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த பாதாம்லாம் போட்டுடணும். போட்டுட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ட்ரையாக வரது வரைக்கும் இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க. அப்போது சீக்கிரமாக காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம காஜு கட்லி பண்ணும்போது அந்த முந்திரி பருப்பு அரைச்சோம்ல, அதே போல தான் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 30 செகண்ட் அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள் இந்த மாதிரி நைஸான பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் மிக்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் ஓட விட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இதிலேருந்து எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி பவுடராக வரது வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 100 கிராம் அளவு பாதாம் சேர்த்தோம்ல, அதுக்கு 50 கிராம் அளவு சர்க்கரை கரெக்டான ரேஷியோ. அதாவது ஒரு கப் பாதாமுக்கு அரை கப் சர்க்கரை. இப்போது ஸ்டவ்வில் வச்சு இது போல் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம பாகு பதம் செக் பண்ணணும். இதுக்கு ஒரு கம்மி பதம் வரணும். இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலரில் முறையாக வருதுல, இந்த டைமில் இந்த பாகை லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி 2 விரலுக்கு நடுவில் வச்சு இழுத்து பார்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதுல, இது கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம், அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா திக்காயிட்டு கடாயில் ஒட்டாமல் உருண்டு வரும். அது வரைக்கும் இதே போல் கலந்துட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பால் பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட கலந்துட்டே இருங்க கெட்டியாகிறது வரைக்கும். மறுபடிக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் நெய் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும். நெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நெய் சேர்த்து கலக்கிறதுனால கடாயில் ஒட்டாமல் கலர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் இதை சேர்த்துக்கோங்க. பட்டர் ஷீட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை மடித்து விட்டு இது போல் அமுத்தி விட்டுட்டே இருக்கணும். இது போல் பண்ணுறதுனால இது சீக்கிரமாக ஆறிடும். அதாவது வெது வெதுன்னு சூட்டுக்கு ஆறிடும். ரொம்ப ஆறிடுச்சுனாலும் நம்மளால் இதை பீஸ் போட முடியாது. கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு வரது வரைக்கும் இதை இது போல் பண்ணிகிட்டே இருங்க. வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கு அப்புறமா
கை வச்சு இது போல் மடித்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு பாதாம் கத்லி நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு கிடைக்கும். இது முக்கியமான டிப். இது கண்டிப்பாக பண்ணணும். கை வச்சு உங்களால் பிசைய முடியும்னா, அதாவது சூடு பொறுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கை வச்சு பிசையலாம். இப்போ இதில் கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால் நான் பட்டர் ஷீட் வச்சு இது போல் அமுத்தி விட்டுட்டே இருக்கேன். நல்லா இது போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுருங்க. இப்போ ஒரு பூரிக்கட்டை வச்சு நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிறது மாதிரி பார்த்து இது போல் திரட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி திரட்டியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பீசஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது முழுமையாக ஆறிடுச்சு. ஒரு 1 மணி நேரம் இதை நல்லா ஆற வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள். இப்போ ஓரத்தில் நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கரெக்டான ஷேப்க்கு நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சில்வர் லீஃப் ஒட்டிடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதை ஒட்டிக்கிறலாம். அப்படி இல்லட்டா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் அலங்காரமாக இருக்கட்டும்னு ஒட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அப்படியே நம்ம ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காகவும் எல்லா இடத்துலையும் ஒட்டணும்னு கூட இல்லை, அங்கங்கே நீங்கள் ஒட்டினீங்கனாலே போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கடைகளில் கிடைக்கும், ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒட்டிட்டு லேசாக இதை தடவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லெவல் பண்ணாதான் அது அதில் செட் ஆகும். இப்போது எல்லாத்துலேயும் நம்ம சில்வர் லீஃப் ஒட்டியாச்சு. நீங்களே பாருங்கள், இது எவ்வளோ பார்க்குறதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு திக்னஸில் கட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம 1 கப் பாதாம் வச்சு தான் பண்ணோம், ஆனால் எவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ வீட்டில் பண்ணும்போது நம்ம கையால் பண்ணோன்ற திருப்தியும் நிறைய சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். முக்கியமாக ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸ் உங்கள் மொபைலுக்கு சேரும். தேங்க்யூ, பாய்.